ஹை கிரியேட்டர்ஸ் வீடியோ குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிற ஒரு சூப்பரான டூல் தான் HitPaw வீடியோ என்ஹான்சர் ஏஐ டூல். இந்த டூல் வந்து மோசமான குவாலிட்டியில் இருக்கிற லோ ரெசல்யூஷன் வீடியோஸை கூட என்ஹான்ஸ் பண்ணி சூப்பரான ஹை குவாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த டூலை யூஸ் பண்றதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட கம்ப்யூட்டரில் நான் ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டூலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற வீடியோ என்ஹான்சருங்கிற டேபை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிற இந்த இம்போர்ட் வீடியோ ஃபைலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லோ குவாலிட்டியான வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்க, லோ குவாலிட்டியாக இருக்குது, ஃபேஸ்லாம் கிளியராக தெரியல, பிளர்ராக இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேஸோட குவாலிட்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபேஸ் மாடலை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் மோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிற இந்த ப்ரிவ்யூ பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை செகண்டுக்கு ப்ரிவ்யூ பார்க்கணும்னு கேட்குறாங்க. நான் வந்து 3 செகண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல டைமிங் ரன் ஆயிட்டு இருக்கும். அது முடியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரிஜினல் வந்து 360p வீடியோ தான், ஆனா இப்ப கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கிறது வந்து 4K வீடியோ. இப்ப ப்ரிவ்யூ ரெடி. பாருங்க குவாலிட்டியில எவ்வளவு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரிஜினல் வீடியோல பாருங்க பின்னாடி இருக்கிற பர்சன் ஃபேஸ் வந்து கிளியராகவே தெரியல. ஆனா இந்த 4K வீடியோல பாருங்க பின்னாடி இருக்கிற எல்லாரோட ஃபேஸும் கிளியரா தெரியுது. அடுத்து மேல இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த 4K வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணியும் காட்டுறேன். இது வந்து ஒரிஜினல் வீடியோ. இது வந்து HitPaw ரெடி பண்ணி கொடுத்த 4K குவாலிட்டி வீடியோ. இப்போ அடுத்து நான் இன்னொரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபேஸ் வீடியோ கிடையாது, ரியல் சீன் வீடியோ. வீடியோ குவாலிட்டி பாருங்க ரொம்ப லோவாக இருக்கு, அப்புறம் வீடியோ பிளராக இருக்கு. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நான் ரைட் சைடு இருக்கிற இந்த ஜென்ரல் டினாய்ஸ் மாடலை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டினாய்ஸ் மாடலை வந்து நம்ம நேச்சர், ஆப்ஜெக்ட், அனிமல்ஸ் மாதிரி ரியல் சீன் வீடியோஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் குவாலிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ ரன் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரிவ்யூ ரெடி ஆயிருச்சு. பாருங்க குவாலிட்டியில எவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு. கொஞ்சம் கூட பிளர்ரே இல்லை, ஹை குவாலிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் இன்னொரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, ஆனா வீடியோ வந்து ரொம்ப ஆட்டி ஷேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்கிற இந்த ஸ்டெபிளைஸ் மாடலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ ரன் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. பாருங்க கேமரா கொஞ்சம் கூட இதில் ஷேக் ஆகவே இல்லை. இதில் காட்டுறதை விட நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இது வந்து ஒரிஜினல் வீடியோ. கேமராவை ரொம்ப ஷேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்து HitPaw சாஃப்ட்வேர் ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுத்த வீடியோ. பாருங்க கொஞ்சம் கூட வீடியோவில் ஷேக் ஆகலை, கிளியராக இருக்கு. இப்போ அடுத்து நான் இன்னொரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்க கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டே இல்லாமல் ரொம்பவே டல்லாக இருக்கு. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்கிற இந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட் மாடலை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஒரிஜினலுக்கு கம்பேர் பண்ணும்போது கலர் ரொம்பவே என்ஹான்ஸ் ஆயிருக்கு, கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்து நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை நம்ம கலர் வீடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்கிற இந்த கலரைஸ் மாடலை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூவை ரன் பண்ணுறேன். பாருங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ எவ்வளோ சூப்பராக கலருக்கு கன்வெர்ட் ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும் அல்ல, நீங்கள் 1 கிளிக்ல வீடியோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் ஆர் சேஞ்ச் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு இந்த ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவலுங்கிற டேபை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த இம்போர்ட் வீடியோ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து வீடியோக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மேலே இருக்கிற இந்த பி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்க. அடுத்து கீழே வந்து இந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க வீடியோக்கு வந்து பர்ஃபெக்டாக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேக்ரவுண்ட் ஃபில் ஆப்ஷனுக்கு டிக் பண்ணீங்கன்னா பிளேன் கலர்ஸ் வந்து பேக்ரவுண்டா செட் ஆயிடும். இதுல நிறைய பிளேன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இந்த இமேஜ் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா இவங்க சாம்பிளுக்கு நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து பேக்ரவுண்டா செட் ஆயிடும். நீங்க வேணும்னா இந்த கஸ்டம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி உங்களோட ஓன் போட்டோவை கூட பேக்ரவுண்டா செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கீழே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஃபீச்சர் வந்து மேஜிக் ஸ்கை. இதை பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற இந்த இம்போர்ட் வீடியோ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு சாம்பிள் வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்கையை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்.
அதை பண்றதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பிள் ஸ்கை இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாம்பிள் ஸ்கை வீடியோஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து சாம்பிள் ஸ்கை வீடியோலேருந்து ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்க வீடியோவில் இருக்கிற ஸ்கை மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் செலக்ட் பண்ண சாம்பிள் ஸ்கை வீடியோ வந்து இதில் செட் ஆயிருக்கு. இதுதான் மேஜிக் ஸ்கை. அடுத்து லாஸ்ட் ஃபியூச்சர் வந்து வீடியோ ரிப்பேர். அதாவது வீடியோவில் இருக்கிற ப்ராப்ளமை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கரப்டான வீடியோவை நீங்கள் சரி பண்ணலாம். இல்லைன்னா வீடியோ சுத்தமாகவே ப்ளே ஆக மாட்டேங்குதுன்னா அதை நீங்கள் சரி பண்ணலாம். அப்புறம் வீடியோவில் சவுண்டே கேட்க மாட்டேங்குதுன்னா அதை நீங்கள் சரி பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த டூலில் வந்து வீடியோக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.